ஒரு 200 பக்கத்துக்கு குறையாத 110 நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு எழுதியிருக்கணும். ஷிஃப்ட் போட்டாதான் ஷாஜாலாம் வரும். இன்னொரு போன்ல பாத்தீங்கன்னா ஷாஜாவும் ஒரு பக்கமே இருக்கும். அப்ப அது தமிழா அப்படின்னா ஏன் ஷிஃப்ட் போட்டு பின்னாடி போறோம் அப்படின்னா அது தமிழ் எழுத்து இல்லை. இந்த உடன்பிறப்பேன்னு அவர் எழுதுனது வந்து முதல்ல அப்படி எழுதல. முதல்ல அவர் எழுதுனது வந்து நண்பனே. உலகத்துல வந்து ஒரு இடத்தில் இருந்து எந்த மூலையிலும் முகம் காட்டி பேசிக் கொள்ளுகிற மாதிரி கருவிகள் வந்துடும். இதெல்லாம் வந்து வெறும் ஜோசியத்துல சொல்றது இல்லை, மனித அறிவு அப்படிப்பட்டது. சீமான் வந்து ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஆகிறாரு. ஏன்னா அவருடைய ஈழ வியாபாரம் வந்து முடிஞ்சு போச்சு. பேரறிஞர் அண்ணாவுடைய ஆய்வடங்கள் அப்படின்னு தமிழ் மண் பதிப்பகத்துல வெளியிட்டாங்க. அது மொத்தமும் எவ்வளவு தொகுப்புனா 110. அது ஒவ்வொன்றும் குறைஞ்சது 150 200 பக்கம் இருக்கு. அப்ப ஒரு 200 பக்கத்துக்கு குறையாத 110 நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளவு எழுதியிருக்கணும். அவர் வந்து எவ்வளவு கூட்டங்கள் போயிருப்பாங்க, எவ்வளவு போராட்டம், சிறைச்சாலை, தொண்டர்களை பார்க்கணும், பத்திரிகைக்கு எழுதணும், எவ்வளோ இருக்கு. இதுக்கிடையில எப்படி அவ்வளோ படிச்சிருப்பாங்க? அவ்வளோ படிச்சாதானே எழுத முடியும். அந்த மாதிரி அவருடைய எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்த்து, அதை பேசும்போது இந்த மணமக்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது எனக்கு வந்து அல்பேனியாவில் ஒரு திருமணம் நடந்தது அது நினைவுக்கு வருது, அயர்லாண்டில் ஒரு திருமணம், இந்த மாதிரி அதில் என்ன புரட்சி அந்த நிகழ்ச்சியை சொல்லி அப்போ ஒரு பாடம் மாதிரி. அப்போ நாம் கற்றுக்கொண்டதை நம்ம மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த கனிவு ஏற்படுது பாருங்க. எப்படியாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அதை மாதிரி கலைஞர் அவர்களுடைய எழுத்து வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். அவரு தான் வந்து தசாவதானி சதாவதானி எல்லாம் சொல்றாங்க. இது மாதிரி இலக்கியத்துல வந்து ஒரு இலக்கியமா அரசியலா கலையா என்னன்னு அவரை இதுலன்னு சொல்ல முடியாது. பார்த்தா காலையில எழுந்து யோகாசனம் பண்ணுவாரு. தமிழ்ல எழுத்து வரும்போது ஒரு ஃபோன்ல வந்து ஆனா அவனாலாம் ஒரு போர்டில் இருக்கும், ஷிஃப்ட் போட்டாதான் ஷாஜாலாம் வரும். இன்னொரு ஃபோன்ல பார்த்தீங்கன்னா ஷாஜாவும் ஒரு பக்கமே இருக்கும். அப்போ அது தமிழா அப்படின்னா ஏன் ஷிஃப்ட் போட்டு பின்னாடி போகிறோம் அப்படின்னா அது தமிழ் எழுத்து இல்லை. அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி, செமிகோலன் மாதிரி, கோடு மாதிரி, அது வந்து வேற ஒரு மொழி, அது தனியாக இருக்கணும். இப்படி வந்து அவங்களுக்குள்ள விவாதம் நடந்திருக்கு. அந்த கீபோர்டில் தமிழ் எழுத்துல இந்த வடமொழி எழுத்து எங்கே வரணும். அப்போ இதை வந்து ஒருத்தர் பேசணும்னா அவருக்கு வந்து தமிழ் அறிவு அரசியல் மட்டும் இல்லை, டெக்னாலஜி, அதை பற்றிய ஒரு புது நோக்கம் தெரியணும் இல்லையா. இந்த உடன்பிறப்பேன்னு அவர் எழுதுனது வந்து முதல்ல அப்படி எழுதலை. முதல்ல அவர் எழுதுனது வந்து நண்பனே, நண்பனுக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. கொஞ்ச நாள் வந்த பிறகு யோசிச்சு பார்த்தாராம், நண்பனேன்னு எழுதுனா அது ஆண்களை தானே குறிக்கும். நம்ம இயக்கத்துல இவ்வளவு பெண்கள் இருக்காங்கல்ல, அப்ப பெண்களை எப்படி நம்ம கொண்டு வர்றது? அப்ப ஆம்பளைக்கு தான் எழுதுறோமா? அதனால உடன்பிறப்பே. அப்ப இந்த ஜெண்டர் ஜஸ்டிஸ் எல்லாம் சொல்றோம், இன்க்ளூசிவ் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த இன்க்ளூசிவிட்டியை வந்து அவர் யதார்த்தமா பெரியாரையா மாதிரி யோசிச்சிருக்காரு. நான் சொல்றது வந்து ரொம்ப சின்ன புத்தகம். அது வந்து இனி வரும் உலகம், அது தந்தை பெரியார் எழுதினது, ரொம்ப சின்ன புத்தகம். பெரியார் ஐயா பேசுனது ஒரு திருமணத்துல பேசுனது, ஒரு கல்யாணத்துல போய் இதெல்லாம் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படிதான் பேசுவாங்க. அப்படி பேசி அவர் பேச்சை குறிப்பெடுத்து அண்ணா வந்து அதை எழுதுறாரு. அந்த இனிவரும் உலகத்துலதான் பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இனி வரும் உலகத்துல வந்து போக்குவரத்தெல்லாம் வந்து விமான மார்க்கமா தான் இருக்கும், தரைவழி பயணம் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் கார் வந்து அப்ப இருந்தது வந்து நமக்கு தெரிஞ்ச அம்பாசிடர் கார் தான் இந்தியாவில். இப்ப இருக்கவங்களுக்கு அந்த காரே தெரியாது. அது ரொம்ப கனமா இருக்கும், வெயிட். காரோட எடையெல்லாம் இப்படி டன் கணக்கெல்லாம் வராது, வெயிட்லெஸ் கார் வரும். ஒரு ராத்தல் 2 ராத்தல் அது மாதிரி சொல்றாரு. காருடைய எடை வந்து குறைஞ்சு
எளிதா பயணம் பண்றதுக்கு எளிதா இருக்கும். ஒவ்வொருத்தருடைய சட்டை பையில கம்பி இல்லாத தந்தி சாதனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எல்லாருடைய தொப்பிலையும் வந்து எப்பயுமே கேட்குற மாதிரி ரேடியோ இருக்கும். அப்ப நான் முதல்ல வாக்மேனை பார்த்து அதை அப்படி மாட்டி இருக்கும்போது இது ஞாபகம் வரும். அது மாதிரி இந்த கம்பி இல்லாத தந்தி சாதனம்னா என்னவா இருக்கும்னா, நான் முதல்ல ஃபீல் பண்ணது பேஜர். இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியாது, இத்தினோண்டு இருக்கும். அதுல இதே மாதிரி மெசேஜ் வரும், பீ 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 பீப்னு சவுண்ட் வரும். அதுல வந்து மெசேஜ் இருக்கும், அது மட்டும் பேஜர். இப்போ அது நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படி எஸ்எம்எஸ் ஆயிடுச்சு. உலகத்துல வந்து ஒரு இடத்தில் இருந்து எந்த மூலையிலும் முகம் காட்டி பேசிக்கொள்ளுகிற மாதிரி கருவிகள் வந்துடும் அப்படின்னாரு. இப்ப வீடியோ கால் இந்த பேர் இதெல்லாம் தெரியாது. அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து உலகத்தில் எந்த மூலைக்கு வேணா கல்வி கற்பித்து கொடுக்கலாம், கல்வி கற்றுக் கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து வெறும் ஜோசியத்துல சொல்றது இல்லை, மனித அறிவு அப்படிப்பட்டது. மனித அறிவு இதெல்லாம் செய்யும் அப்படின்னு அவர் நம்பினார். இதுல இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. அது என்னன்னா, இதெல்லாம் நடக்கிற மாதிரி சமூகத்துல வந்து எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குறைபாடு வந்தா, எப்படி வந்து எனக்கு கண்ணு வலிக்குது, கை வலிக்குது, மூக்கு வலிக்குதுன்னா கூட எனக்கு வலிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு வருத்தம் வந்தா சமூகமே வந்து அது தனக்கான வருத்தமா நினைக்கும். அதுதான் வந்து அந்த உயர்ந்த நிலை. அப்போ இனி வரும் உலகத்துல மெட்டீரியல் வளர்ச்சி எல்லாம் வந்துருச்சு, அந்த மனப்பக்குவம் இன்னும் வரல. அதுதான் வந்து பெரியாருடைய கனவு. இப்போ சீமான் வந்து ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் மாதிரி ஆகிறாரு. ஏன்னா அவருடைய ஈழ வியாபாரம் வந்து முடிஞ்சு போச்சு. அப்ப அதை வச்சு ஒரு 10 ஆண்டுக்கு ஓட்டி பார்த்தாங்களா. இப்போ முடியாதுங்கும் போது இன்னொருத்தரை உருவாக்குறாங்க. உருவாக்கும் போது அவரும் என்ன சொல்றாரு, நேரடியாக முரண்பட்ட எல்லா தலைவர்கள் போட்டோவையும் வச்சு இவங்க எல்லாரும் எங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு. எல்லார் வழியிலையும் போனா எங்க போறோன்னே தெரியாது. இத அவரை புரிஞ்சு தெரிஞ்சு செய்யறாருன்னெல்லாம் நம்ம நம்பல. இவங்க எல்லாருக்கும் டைரக்ஷன் வேற இடத்துல இருக்கு. டைரக்டர் வந்து எப்பயும் பின்னாடி தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்க கதாபாத்திரங்களை சிறப்பா செய்யறாங்க. அப்போ இப்போ வந்து கலைஞர் அவங்களால பாராட்ட முடியாது. கலைஞர் அவர்கள் இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கட்டமைப்பு எதுவுமே கிடையாது. இந்த கடந்த 50 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுல படிச்சவங்க யார் யார் குடும்பத்துல பிள்ளைங்க வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் இதை செஞ்சவர் யாருன்னா கலைஞர் தான். ஆனா அவர் பேரை சொன்னா என்ன சொன்னா, கலைஞர் சொன்னாரே நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆமா, அதை தான் நாங்க செய்யறோம், அதை நாங்க இன்னும் விரிவுபடுத்தி செய்யறோம் அப்படிங்கிற பதில் வந்துடும். அதனால கலைஞரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா நம்ம திராவிட இயக்க அரசியல்ங்கிறது தனிப்பட்ட தலைவர்களின் அரசியல் அல்ல, அது ஒரு தத்துவத்தோட அரசியல். அப்ப நீங்க செஞ்சீங்களான்னா ஆமா செய்யறோம். கலைஞர் என்ன செஞ்சாரு, அவரு இதுதான் செஞ்சாரு. அண்ணா என்ன செஞ்சாரு, இப்படிதான் அது போகும். அதனால சமகாலத்துல கலைஞரை பற்றி அவங்களால பாராட்டவும் முடியாது, விமர்சிக்கவும் முடியாது. ஏன்னா அதை எதை செஞ்சாலும் இப்ப இருக்க ஆட்சியினுடைய தொடர்ச்சி அதுதான்னு வந்துடும். இன்னொன்னு, இதெல்லாம் அவங்க சுய சிந்தனையோடவும் செய்யல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா, கொடுக்கப்பட்ட வசனம், அதை அவங்க பேசுறாங்க. இதை தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். ஒன்று, இவங்க சுய அறிவு இல்லாதவர்கள். ரெண்டாவது, இவங்களுக்கு இதை செய்யறதுக்காக யாரோ பணம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து யூஜிசி வைஸ் சான்சலர் விஷயத்துல இருந்து பல்கலைக்கழகத்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு பேசுறான். அந்த நேரத்துல ஒருத்தர் அதை பத்தி பேசாம பெரியார் பேசாததை சொல்லி நீ இதை பேசலைன்னா பேசலன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்குற அறிவாளி இப்பதான் வந்து பாக்குறோம். வந்து இப்ப பேசின ஒரு வீட்டு பீரோல இப்ப இலங்கையில இருந்து திருடப்பட்ட ஒரு பொருள் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்றாரு. பொருள் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா நிரூபின்னா, நீ முதல்ல உன் பீரோவை திறந்து காட்டு, உன் பீரோவில் இருக்க சாமானெல்லாம் எடுத்துட்டு வந்து வை, நான் நிரூபிக்கிறேன். இது எவ்வளோ அறிவுக்கு கேலியா இருக்கு. இதை வந்து ஒரு ஆள் மைக்கை வச்சுக்கிட்டு 10 பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு பேசுறாருன்னா, அப்ப பேசுறவரும் தெரியாம பேசல, அதை வந்து விளம்பரப்படுத்துற ஊடகங்களும் தெரியாம இல்லை. இவங்க எல்லாருக்கும் டைரக்ஷன் டெல்லியில இருந்து வருது. டைரக்ஷன் அப்படின்னு கடைசியில கார்டு போடுவாங்க. ஆனா இது நம்ம பெரியார் வழியில வந்ததுனால நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் சீனை பார்த்த உடனே சொல்லுவோம்ல, இது மிஷ்கின் படையா, ஒரு படம் இருட்டா இருக்கு, அப்ப சொல்லுவாங்க இது மணிரத்னம் படங்க. பேசுனா புரியவே இல்லையா, அது அவர் படங்க.
சத்தமா ஒருத்தர் பேசுறாரா, இதுல ஒரே சீன்ல நமக்கு தெரிஞ்சிடும். சீன்ல கொலைகாரனே யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஊர்ல வந்து இவங்க டைட்டில் கார்டு கடைசியா போட போறாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்.